Assalamu Alaikkum friends, welcome back my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கிச்சன் டீப் க்ளீனிங் அண்ட் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஒரே எறும்பு மருந்தாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நைட்டு வந்து பிள்ளைங்க வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டாங்க. அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக எறும்பு வந்துருச்சு. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டே க்ளீன் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ஃபுல்லாக எறும்பு மருந்து கொட்டி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு வந்து நேற்று தான் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி எடுத்தேன். எங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஃப்ரீசர் டோர் கிடையாது. என்னோடய பிள்ளைங்க வந்து உடச்சி அது ரொம்ப வருஷம் ஆச்சு. ஃப்ரிட்ஜ் வந்து ஏற்கனவே க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதை நான் வந்து வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்ம எறும்பு மருந்து போட்டிருக்கிறதுனால அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் நான் க்ளீன் பண்ண தான் போகிறேன். ஸோ ரம்ஜானுக்கு அவங்க வந்து கிச்சன் எல்லாமே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நான் வந்து அந்த எறும்பு வந்து ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனோட பர்த்டேக்கு வந்து என்னோடய பாப்பா வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தா. அவளோட ஃபோட்டோவும் தம்பியோட ஃபோட்டோவும் போட்டு தம்பியோட பர்த்டேக்கு வந்து அவள் கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ அதில் தான் அவர் டெய்லி வந்து பால் வந்து குடிப்பார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் மேலே இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து கீழே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா திங்ஸையும் வச்சுட்டு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. அன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவு, அதனால் அவள் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரே ஆள் வந்து செய்ய முடியாது. நான் வந்து மேலே ஏறி கிச்சன் ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதனால் பாப்பா ஏறி நின்று செல்ஃபெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுத்தா. நான் வந்து கீழே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஜியா சீட்ஸ் வந்து நான் ஆன்லைனில் வந்து இப்போ வாங்கியிருந்தேன். வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் இனிமேல் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணால் தான் எனக்கு தெரியும். காலையில் வந்து நம்ம டீ காஃபிக்கு பதிலாக இது வந்து கொஞ்சம் வெந்நீரில் இந்த ஜியா சீடும் தேன் வந்து லெமன் சாறு இதெல்லாம் சேர்த்து கலந்து குடித்தா வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த சுகர் இந்த காஃபி போட்டு வச்சுருக்க பாக்ஸ் எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அதோடய லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த கண்ணாடி பாட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து நான் கீழே வச்சுட்டேன். ஸோ இப்போ எல்லா திங்ஸுமே எடுத்து கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து காஃபி போடணும் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பாலில் வந்து ஜஸ்ட் பால் மட்டும் சூடு பண்ணி இதை வந்து கலந்துக்கலாம். ஸோ நீங்கள்லாம் ரம்ஜானுக்கு வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சா, வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சா, உங்களோட ரம்ஜான்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எறும்பு மருந்து கொட்டி வச்சுருந்தேன் இல்லையா கவுண்டர் டாப்பில், அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி நான் வந்து காய வச்சுருந்தேன் இந்த பாட்டிலாம், குட்டி பாட்டிலாம். ஸோ அது எல்லா மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எறும்பு வந்தாயிடுச்சு. ஸோ திரும்ப ஒரு டைம் க்ளீன் பண்ணி தான் எடுத்து வைக்கணும். இந்த பாட்டில்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் க்ளீன் பண்ணி வைக்கல. ஸோ இதெல்லாம் வந்து தூள் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ கண்ணாடி பாட்டில்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணணும். நான் வந்து இப்போது ஒரு 2 வருஷமாக வந்து கிச்சனில் வந்து கிளாஸ் பாட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாமே வந்து இந்த வீடு வரத்துக்கு முன்னாடியே நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆன்லைனில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சது தான். ஆனால் வந்து கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே பார்த்து யூஸ் பண்ணணும். நானே வந்து ஒரு 5-6 பாட்டில் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. பாட்டில் இருக்குது, மேலே உள்ள மூடி உடஞ்சிருச்சு, இல்லை மூடி இருக்குது பாட்டில் உடஞ்சிருச்சு, அந்த மாதிரி தான். ஆயில் பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பாட்டில் உடஞ்சிருச்சு. எதுக்காக கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறோன்னா பிளாஸ்டிக் வந்து நமக்கு அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் வச்சு சாப்பிட்றது வந்து அது ரொம்ப உடம்புக்கு வந்து கெடுதல் தான். ஸோ அதுக்காக வந்து கண்ணாடி பாட்டில் வந்து மாற்றினேன். பட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். தெரியாமல் நம்ம வந்து லைட்டாக கீழே போட்டோம்னாலும் அந்த பாட்டில் வேஸ்ட்டு உடஞ்சிடும்.
ஸோ இந்த செட்டு பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 6 பாட்டில் வாங்கினேன். இதிலே ஒரு மேலே உள்ள மூடி ஒன்று உடஞ்சிருச்சு, பாட்டில் மட்டுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செட்லேயும் ஒவ்வொரு பாட்டில் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கிச்சனில் வந்து கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லது தான். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும். இப்போ கீழே எல்லாமே கவுண்டர் டாப்பில் இருந்ததெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பாப்பா மேலே ஏறினு செல்ஃபில் எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கம்பி நார் வச்சு தேய்ச்சோன்னா ரொம்பலாம் எண்ணெய் பிசுலாம் இல்லை. அதனால் லைட்டாக தேய்ச்சிட்டு நல்லா ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நான் பாட்டிலாம் எதுவுமே எடுத்து க்ளீன் பண்ணலை. ஏன்னா எல்லாம் இப்போ தான் வந்து அதெல்லாமே வந்து ஜாமான் போட்டு வைக்கும்போது நான் பாட்டிலாம் க்ளீன் பண்ணி வச்சேன். இப்போ அது திரும்ப எடுத்து வச்சோன்னா திரும்ப அது ஈரத்தோட பொருளெல்லாம் வீணாக போயிடும். அது காய வைக்கவும் டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து பாட்டில்லாம் ஒன்றும் க்ளீன் பண்ணல. செல்ஃபு, கிச்சன் இதெல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து எல்லாமே பாட்டிலாம் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ஸோ என்னோடய பொண்ணுக்கு அன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சு, ஆஃப் டே தான், மதியானம் ஸ்கூலு. அதனால் மதியம் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஒரு 12 மணி வரைக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவள் வந்து குளிச்சுட்டு ஸ்கூல் கிளம்பிட்டா. எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 பாட்டில் வந்து 750 ருப்பீஸ் நான் அமேசானில் வந்து வாங்கினேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து 1 கிலோ அளவுக்குமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாமான் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பருப்பு, உளுந்து, இந்த கொண்டக்கடலை இதெல்லாம் போடுறோன்னா 1 கிலோ அளவுக்கு வந்து இந்த பாட்டில் வந்து பிடிக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கு. மேலே உள்ள அந்த கேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு. நம்ம வந்து ஏதாவது ஜாமான் போட்டு நம்ம வந்து அளந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த மூடி நல்லா பெருசாக அகலமாக இருக்கும். பாட்டிலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கிச்சன் டைல்ஸ் பின்னாடி உள்ள டைல்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கம்பி நார் போட்டு நல்லா தேய்க்க சொல்லிட்டேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து எண்ணெய் பிசுக்காக இருக்குது. என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டைல்ஸ் எல்லாமே மேலே வந்து நல்லா கம்பி நார் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டா. க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து அந்த பஞ்சு வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. நான் வந்து கீழே கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ கிச்சன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த மிக்ஸி, கேஸ் ஸ்டவ் இது எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி அது எல்லாமே எடுத்து செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கிச்சன் டீப் க்ளீனிங் முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்கள் கிச்சன் வந்து ஒரு மாதத்தில் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு 2 வீக்ஸ் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ கண்டிப்பாக கிச்சன் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி எல்லாமே நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். மிக்ஸியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து செட் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், கிச்சன் க்ளீனிங் வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.